எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸு வித் பில் வைஸ் டீட்டெயில், அதுக்கு கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கம்பெனியோடைய பேர் என்னென்ன அப்படின்னா டி பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியோடைய பேர். டி பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர். இந்த கம்பெனிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த கம்பெனிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரியேட் த ஃபாலோயிங் ஜென்ரல் லெட்ஜர் வித் தயர் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்டர் ப்ராப்பர் குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம், குரூப்பு, அமௌண்ட்டு எல்லாமே கொடுத்துட்டான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, டேலியில் போய்ட்டு டி பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். டி பாலாஜி ட்ரேடர்ஸ். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020-21. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நான் வந்து கேப்ஸில் போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் போடுறேன். டி பாலாஜி ட்ரேடர்ஸ் கம்பெனியோடைய பேர். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020-21 அப்படின்னு போட்டுங்க. இந்த சம்முக்கு 2020-21 போட்டுங்க. பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கம்பெனிக்கு அட்ரஸ் கொடுங்க. நம்பர் 10/22 2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்டுப்பட்டு, சென்னை 6,31,000 இந்த மாதிரி போட்டுங்க. பின்கோடு ஒரு வாட்டி போட்டுங்க. டெலிஃபோன் நம்பர் 28361563 8825470442. மெயில் ஐடி ஸ்மால் லெட்டரில் போட்டுங்க. நான் என் மெயில் ஐடியை போட்டுக்கிறேன். raja.srinivasan 1972@gmail.com. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரை சேஞ்ச் பண்ணிங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். தட்ஸ் ஆல். இது வந்து முதல் ஸ்டெப். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பில் வைஸ் வேணும், ஜிஎஸ்டி வேண்டாம். ஓகேவா? இந்த கம்பெனிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா பில் வைஸ் வேணும், ஜிஎஸ்டி வேண்டாம். தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிடுவோம். டேலி சேவ் ஆகிட்டு இருக்கு. சேவ் ஆனதும் இந்த மாதிரி வரும். பில் வைஸ் வந்து எஸ் இருக்கட்டும். இன்வென்ட்ரி அது வாட்டி இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம்முக்கு ஜிஎஸ்டி மாத்திரம் வேண்டாம், கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இதில் கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்த உடனே சிங்கிள் லெட்ஜரில் கேஷ் வந்து ஆர்டர் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு 60,000 டெபிட் பேலன்ஸ். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60,000 இருக்குது. இது நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, டக்குன்னு எப்படி வந்தேன், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் எல்லாமே என்டர் தான். நீங்கள் என்ட்ரு கொடுத்து இப்படி வரலாம். அல்லது என்ன பண்ணலாம், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷு கொஞ்சம் ஸ்டைலாக மூவ் பண்ணோன்னா கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிட்டு எண்டுன்னு இருக்கும் ஒரு பட்டன், கண்ட்ரோல் எண்டு. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா கீழே, கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தா மேலே, கண்ட்ரோல் எண்டு கீழே, கண்ட்ரோல் எம் மேலே. அந்த மாதிரி முதல்ல போடுங்க. எவ்வளோனா 60,000 ரூபாய். என்ன பேலன்ஸ்னா டெபிட் பேலன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கா பாருங்கள். பேங்க் இருக்குது. இது வந்து மற்ற சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட்டில் போய்ட்டு எஸ்பிஐ ஓடி அக்கௌண்ட், எஸ்பிஐ ஓடி அக்கௌண்ட். அண்டர் வந்து என்ன வரணும்னா ஓடி அப்படிங்கிறது கீழே வரணும். ஓடி லிமிட் கேட்குது. நீங்கள் சும்மா ஒரு 10 lakh 1 lakh அப்படி கொடுங்க. 10 lakh அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? 1 crore ஆயிடுச்சு. ஓகே. அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க 21887. 21887. ஐஎஃப்எஸ்சி கோடு இது வந்து எஸ்பிஐ, எஸ்பிஐஎன் 0123456 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து கன்வீனியண்ட்டாக எக்மோர் அப்படின்னு கொடுத்துக்கோ. செட் ஆர்டர் செக் புக் வந்து எஸ் கொடுத்து, செட் ஆர்டர் ஃபார் செக் புக் வந்து எஸ் கொடுத்து 120-101 to 120-200 அப்படின்னு கொடுங்க. புக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நேராக ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஓடி அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸு 35,000 கிரெடிட் பேலன்ஸ், 35,000 கிரெடிட் பேலன்ஸ். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவே ஆர்டர் மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டம் பாடி கறக்கணுங்கிற மாதிரி சிங்கிள் லெட்ஜரில் கேஷ் ஆல்டர் பண்ணிக்கோ, பேங்க்கு க்ரியேட் பண்ணிக்கோ. பாக்கியெல்லாம் மல்டிபிளில் போட்டு
ஒன் ஷாட் அட்ரான்னு சொல்லிட்டு அட்ரான்னு அடிச்ச வேண்டியதான். மல்டிபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். இங்கே சைடில் பாருங்கள், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர். அங்கே போயிட்டு மல்டி கிரியேட்டு, மல்டி கிரியேட்டில் ஆல் ஐட்டம். அங்கே போயிட்டு ஒவ்வொரு லெட்ஜரை அப்படியே கிரியேட் பண்ண வேண்டியதான். மவுஸை எடுத்துகிட்டு வந்து டேலியில் ஒரு கிளிக்கு, மவுஸை எடுத்துகிட்டு வந்து பிடிஎஃப்ல ஒரு கிளிக்கு, மவுஸை எடுத்துகிட்டு வந்து டேலி மேலே ஒரு கிளிக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆல்ட் டேப் போட்டிங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு வேறு எந்த ஸ்க்ரீன் ஓப்பனில் இருந்தாலும் ரெண்டுக்குள்ளே நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிரயா கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோ, இல்லை பாலாஜி கேபிட்டல். கம்பெனி ஓனர் பேர் பாலாஜி. ஸோ பாலாஜி கேபிட்டல் அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோடானா 6,25,000. இன் ஜென்ரல் அது கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். இந்த என்ன பேலன்ஸோ அந்த பேலன்ஸை பார்த்து அப்படியே போட்டுரு. அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஜென்ரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோடானா 55,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். கேபிட்டல் ரிசர்வ் அண்டர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோனா 45,000. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்டர் பண்ணணும்னு கடைசியாக போட்டுக்கலாம். இங்கேருந்து இல்லைன்னா இங்கேருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பண்ணணுன்னா ஆல்ட் ஜி ஆல்டர் மாஸ்டர், ஆல்ட் ஜி கோ டு ஆல்டர் மாஸ்டர். அதில் போய்ட்டு லெட்ஜரை செலக்ட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதை பண்ணலாம். 65,000 கிரெடிட் பேலன்ஸ். போயிட்டு எஸ்கேப் மெதுவாக வரணும். எஸ்கேப் இந்த ஸ்க்ரீன் வந்து விட்டுருணும். இன்னொரு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது போயிடுவது, அவ்வளோதான். எஸ் நோலாம் கேட்காது. அடுத்தது லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி செக்யூர்டு லோன். ஹெச்டிஎஃப்சி லோன் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டு, அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் பஜாஜ் ஃபைனான்ஸ் அன்செக்யூர்ட் லோன். பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன். பஜாஜ் ஃபைனான்ஸ் அன்செக்யூர்ட் லோன் எவ்வளோ இருக்குன்னா 35,000 இருக்குது. அடுத்தது ஏகே என்டர்பிரைசஸில் இங்கே ஸ்டார் இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட் இருக்குது. இந்த ஸ்டார் இருந்தால் என்னென்னா இங்கே பிரேக்கப் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே என்டர்பிரைசஸ்க்கு பிரேக்கப் இருக்குது. இதை வந்து என்ட்ரி பண்ணணும். இதை என்ட்ரி பண்ணணும்னா எஃப் லெவலில் நீங்கள் பில் வைஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பில் வைஸ் என்ட்ரி பண்ண முடியும். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ட்ரேடர்ஸ். எது கீழே வராரு? அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? 40,000 பார்த்தோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 40,000. இப்போ வந்து அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 31/1/2021. டேட் வந்து 31/3/2021. நம்ம கம்பெனி 1/4/20 ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ 1/4/2020 ஸ்டார்ட் பண்ணிட்டோமா கம்பெனியை? 21 ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஒரு நிமிஷம் இப்படியே இதை நான் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா 1/4/20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1/4/21 எப்போ மாற்றணும்? ஆல்ட்டுக்கே ஆல்டர். அங்கே போயிட்டு 1/4/20ங்கிறத 1/4/21 மாற்றிக்கலாம். இங்கே வந்து 21/22. கம்பெனி வந்து 21/22 கிரியேட் பண்ணும்போது நான் தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மொதல் பேஜ் கட் ஆகிடுச்சு. ஏப்ரல் 21 போடுவோம். இப்போ எங்கே விட்டோமோ அங்கேருந்து வருவோம். எங்கே விட்டோம்? சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். எங்கேருந்து வரணும்னா ஏகே என்டர்பிரைசஸ்லேருந்து வரணும். ஏகே என்டர்பிரைசஸில் 40,000 இருக்குது. ஏகே என்டர்பிரைசஸ் அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் 40,000 அமௌண்ட்டு என்டர் பண்ணால் இங்கே பில் வைஸ் டீட்டெயில் கேட்குது. ஏகே ட்ரேடர்ஸோட பில் வைஸ் டீட்டெயில் இங்கே இருக்குது 31/1/21. 31/1/2021. பர்ச்சேஸ் ஏகேஇ, பர்ச்சேஸு /ஏகேஇ /101. எவ்வளோ நாள் கிரெடிட்னா 30 நாள் கிரெடிட்டு 22,000. அடுத்த பில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2/21. 1/2/21 பில் நம்பரை மாத்திரம் மாற்றிக்கிறேன் 155. 30 நாள் கிரெடிட்டு 18,000.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகே ட்ரேடர்ஸ் 35,000 இருக்குது. பிகே ட்ரேடர்ஸ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார் 35,000. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2/11/20 பர்ச்சேஸ் பிகேடி பர்ச்சேஸு /பிகேடி /5601 30 நாள் கிரெடிட்டு 20,000. இன்னொன்று 1/12/20 1/12/2020 பில் நம்பர் 5694. இந்த பில்லுக்கு 30 நாள் கிரெடிட்டு 15,000. அடுத்தது மணிஷ் ட்ரேடர் 26,000. மணிஷ் ட்ரேடர்ஸ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார் 26,000. பிரேக்கப் பாருங்க. மணிஷ் ட்ரேடருக்கு ஆன் அக்கௌண்ட் இருக்கு. 2/10 ஒரு பில் இருக்கு. 2/10/2020 பர்ச்சேஸ் மணிஷ் ட்ரேடர் பர்ச்சேஸு மணிஷ் ட்ரேடர் 170 30 நாள் கிரெடிட்டு எவ்வளோடனா 15,500. 1/11/2020 1/11/2020 அதே தான். பில் நம்பர் மாத்திரம் மாறும். 274 30 நாள் கிரெடிட்டு எவ்வளோன்னா 9,500. பாக்கி நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிட்டா ஆன் அக்கௌண்ட்டில் போய் இந்த 1000 ரூபா வந்து உட்காந்துரும். மணிஷ் ட்ரேடர் ஓகே. அடுத்தது ப்ரீ ரிசீவ்டு கமிஷன் அண்டர் கரண்ட் லியபிலிட்டி. ப்ரீ ரிசீவ்டு கமிஷன் இதை நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. கரண்ட் லியபிலிட்டி நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கலனாக்க முன்னாடியே வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஏஎம்சி சார்ஜஸ் இது எது கீழே வரும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கிறதுனால கரண்ட் லியபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங்னாலே அது கரண்ட் லியபிலிட்டி தான். எவ்வளோனா 6,000 கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ். பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் 2 lakh. மெஷினரி கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். மெஷினரி எது கீழே வரணும்? ஃபிக்ஸட் அசெட்ஸ் கீழே வரணும். எவ்வளோ பண்ணால் 1,50,000 டெபிட் பேலன்ஸ். டிபெஞ்சர்ஸ் அட் ஏபிஎன் நாமரும் 55,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரணும். 55,000 டெபிட் பேலன்ஸ். அடுத்தது மங்களம் லிமிடெட் சன்ரி டெட்டார் 30,000. இதுவும் அதே மாதிரி தான். மங்களம் லிமிடெட் கம்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார் 30,000. அதுக்கு பிரேக்கப் இருக்குது. இந்த 30,000க்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 30,000க்கு பிரேக்கப் 1/11/2020 சேல்ஸு மங்களம் /101 30 நாள் கிரெடிட்டு 18,000. அடுத்த பிரேக்கப்பு 1/2/2021 ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். பில் நம்பர் 155 30 நாள் கிரெடிட்டு 12,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டி டெட்டார் பாரத் லிமிடெட் அண்டர் சன்ரி டெட்டார். பாரத் லிமிடெட் அண்டர் சன்ரி டெட்டார். பாரத் லிமிடெட் எவ்வளோப்பா? 25,000. பாரத் லிமிடெடோட பிரேக்கப் 2/9/2020 சேல்ஸு பாரத் லிமிடெடுக்கு BL/5601 30 நாள் கிரெடிட்டு எவ்வளோனா 20,000. அடுத்தது 1/10/2020 சேல்ஸு எவ்வளோ வேல்யூ? 5694 30 நாள் கிரெடிட்டு 5,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்லா அண்ட் கோ அண்டர் சன்ரி டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்னா 20 25 45,000. இங்கே பார்த்து நான் சொல்லிட்டேன். பிரேக்கப் வந்து 2/10/2020 சேல்ஸு சுக்லா கம்பெனி /170 30 நாள் கிரெடிட்டு 25,000. அடுத்தது 31/3/2021
பில் நம்பர் 274 30 நாள் கிரெடிட்டு 20,000. ஸோ டெட்டார்ஸ்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு, கிரெடிட்டார்ஸும் என்ட்ரி பண்ணியாச்சு. பில் வைஸ் கேஷ் ஆல்டர் பண்ணியாச்சு. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டு இங்கேயே போட்டுக்கலாம். எஸ்பிஐ அக்கௌண்ட்டு நம்பர் 22574 அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. இது டெபிட் பேலன்ஸ். இது டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3,25,000. ப்ரீபெய்டு ரெண்ட் அண்டர் கரண்ட் அசட்ஸ். முன்கூட்டியே செலுத்திய ரெண்ட். ப்ரீபெய்டு ரெண்ட் அட்வான்ஸாக கொடுத்தாச்சு ரெண்ட்டு. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு கரண்ட் அசட்ஸ். அண்டர் கரண்ட் அசட்ஸ் எவ்வளோனா 6,500 அவ்வளோதான். இது போட்டாச்சுன்னா டிஃப்ரென்ஸு 1,26,000 டெபிட் பேலன்ஸ் வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது ரைட்டுன்னு அர்த்தம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,26,000 வந்தாச்சு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பண்ண ரைட் அப்படின்னு அர்த்தம். 10,22,500 10,22,500. ஸோ இது வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த சம்லன்னு பார்த்தாச்சு. ஃபுல்லாக போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது டிரான்சாக்ஷன் என்ட்ரி போகலாம். ஓகே, டிரான்சாக்ஷன் என்ட்ரி போகலாம். வீடியோ நம்பர் 2ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.